அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சொந்தக்காரங்களில் நாம் என்ன தான் அவங்களோட போய் ஒட்டி உறவாடினாலும் அவங்க நம்மளுடைய உறவை ஒரு பெரிய முக்கியத்துவமாகவே கருதுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால், நீ எதுக்கு என்கிட்ட பேசுகிற அப்படின்ற அடிப்படையில் உறவை முறிக்க தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம் அப்படின்னா, பதிலுக்கு அவங்க நமக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம உதவி செய்யணுன்ற எதிர்பார்ப்புலையும் நம்ம செய்யலை. என்னுடைய சொந்தக்காரங்க, என் மாமா, என் மச்சான், என்னுடைய அண்ணன், சின்னம்மா, பெரியம்மா, இப்படின்னு என்னுடைய உறவுக்காக வேண்டி நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சேன் அப்படின்னா, பதிலுக்கு அவங்க எனக்கு உதவி செய்ய வேணாம், ஆனால் என்னை அழிப்பதற்கான வேலையை பார்க்குறாங்க. நான் அவங்களுக்கு செய்கிற உதவியை பொருட்படுத்தாமல் அவங்க எனக்கு செய்வது உதவி இல்லை, என்னை அழிக்கணுன்ற விஷயம். இப்படியான உறவுக்காரங்க இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? அதே மாதிரி அவங்க என்னை ரொம்ப புண்படுத்துகிறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி உறவுகளோட நான் எப்படி உறவாடுறது? இஸ்லாம் உறவை பேணி வாழணும் அப்படின்னு நிறைய மார்க்க விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் நம்முடைய உறவுகளிடத்தில் அவங்க சரி நம்முடைய உறவு என்று போய் பழகினாலும் அறியாமையோடு நம்மள்ட்ட நடந்துக்கிறாங்க, நம்மளை விரட்டுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட போய் நம்ம போய் நின்று நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதும், அவங்கள மதிக்கிறதும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும், என் சொந்தக்காரங்கன்னு சொல்லி நம்ம மற்ற மக்கள்கிட்ட அவங்கள பற்றி நல்ல மாதிரி பேசுகிறதும் இது எப்படி? ஆனால் அவங்க வெறுக்கிறாங்களே, அவங்க நம்மளை துரத்தி அடிக்கிறாங்களே, நம்ம சலான் சொன்னால் கூட மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறாங்களே, நம்மளை பற்றி மற்றவங்க இடத்துல தப்பும் தவறமாக பேசுகிறாங்களே, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட போய் நாம் எப்படி மீண்டும் 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 போய் மரியாதை கட்டத்தனமாக நமக்கு கௌரவம் போகுது, நமக்கு மரியாதை போகுது, நமக்கு மதிப்பு போகுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு உறவுகள் சார்ந்து இப்படி தான் பெரும்பான்மை இருக்குது. இந்த மாதிரி சூழலில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுறது என்ன? இப்படியான சொந்தக்காரங்க நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நாம் சொல்லும் போதெல்லாம் மற்ற உறவுக்காரர்கள் நம்மிடம் நடக்கிற விஷயத்தில் நம்ம அழகாக தெளிவாக அவங்க ஏன் இந்த விஷயத்தில் இப்படி நடக்கிறாங்க, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இந்த விஷயத்தில் ஏன் நமக்கு மல்லு கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு தோணும். அவங்க பார்வையில் நம்ம யாராக இருக்கோம்? அவங்க பார்வையில் நாம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற உறவாக இருக்கிறோமா? அவங்க பார்வையில் நாம் அவங்கள மற்றவங்கள்ட்ட தப்புமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமான்றதை நாம் செக் பண்ணணும். நம்மள்கிட்ட நம்முடைய உறவுகள் எந்தெந்த விஷயத்துலலாம் நம்மளை குறைகாண்றாங்க, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம புறக்கணிக்கிறாங்க, நாம் ஆதங்கப்படுறோமோ, நம்முடைய உறவுகள் இருக்கும்ல, நம்முடைய உறவுகள் விஷயத்தில் நாம் நடந்துக்கிறது இருக்கும்ல, அதில் நாம் ரொம்ப கவனம் எடுக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற செய்தி என்னென்னா, இவ்வளவு உறவுகள் நமக்கு தொந்தரவும் கொடுமையும் நம்மளை மதிக்காமல் விரட்டுற நிலை இருக்கும்போது, நான் ஒரு முஸ்லீமாக அந்த உறவு இடத்துல எப்படி, எந்த அடிப்படையில் நான் உறவை பேணுவது என்ற கேள்விக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணோடு உறவை பேணுதலை கற்றுக் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். முஸ்லீம் என்ற கித்தாபில் 5000 செய்தி, ஈஸியாக நீங்கள் போய் படிச்சிடலாம். 5000 செய்தி நம்பர் முஸ்லீம் என்ற கித்தாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வரார். அல்லாஹுடைய தூதரே, எனக்குன்னு உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களோட நான் ஒட்டி உறவாடுறேன், அவங்கள்ட்ட சகஜமாக எந்த வித மனக்கோபமும் இல்லாமல் ரொம்ப ஒட்டி உறவாடுறேன். ஆனால் என் சொந்தக்காரங்க என்னுடைய உறவை முறிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, என் உறவை முறிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு என்ன உதவினாலும் ஆளாக போய் நின்று செய்கிறேன், அவங்களுக்கு ஒன்றுன்னா நான் துடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறேன். ஆனால் அவங்க எனக்கு உபகாரம் செய்வதை விட அதுக்கு எதிராக தான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க. அவங்க இப்படி நடந்துக்கும்போது அவங்கள நான் சகிச்சுக்கிறேன், என்னை ரொம்ப புண்படுத்துகிறாங்க. என்னுடைய சொந்தம் அப்படின்னு நினச்சி நான் இவ்வளோ செய்கிறேன், ஆனால் அவங்க அதை பற்றி யோசனையே இல்லாமல் என்னை ரொம்ப அவமரியாதைப்படுத்துகிறாங்க. அப்போ என்னை புண்படுத்துகிறாங்க அவங்க என்ற சொல்படி அவங்க அந்த மனிதர் சொல்கிறார். இப்போ அவங்கள நான் சகிச்சுக்கிறேன், என் சொந்தக்காரங்க தான், வேறு பரத்தியாலாம் கிடையாது, என் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி நான் சகித்து கொள்கிறேன். அப்படி நான் சகிச்சுட்டு போகிறத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமையோடு நடந்துக்கிறாங்க, இன்னும் என்னை கூடுதலாக அவமரியாதை பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்படியான பொருள்பட அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்படி இந்த செய்தியெல்லாம் அந்த மனிதர்கிட்ட வாங்கிட்டு, உண்மையாலுமே இந்த வார்த்தையை கவனிங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உண்மையாலுமே நீ இதை செய்திருந்தால், இப்படி நீ நடந்திருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க.
ஏன் அப்படின்னா, நம்முடைய உறவுக்காரர்கள் நம்மை அழிக்கணும், நம்ம வளர்ச்சியை குறைக்கணும், நம்மளை அவமரியாதை பண்ணணும், நம்மளை பற்றி மக்கள்கிட்ட குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான உறவுக்காரர்கள் மத்தியில் இப்படி ஒரு உறவை பேணக்கூடியவர் இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உண்மையாலுமே நீங்கள் இப்படி நடந்திருந்தால், எப்படி அவங்க உங்களுக்கு அபகாரம் செய்தாலும் நீங்கள் அவங்களுக்கு உபகாரம் செய்கிறீங்க, அவங்க உங்களை புண்படுத்தினாலும் நீங்கள் சகிச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் அவங்க உங்களை தவறாக புறம் பேசுகிறாங்க அப்போ நீங்கள் சகிச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் உண்மையாலுமே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இது இந்த மனிதருக்கு மட்டுமல்ல, இது போன்ற உறவுகள் கிடைத்த எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிற மறுமை நாள் நமக்கு கிடைக்கிற சொர்க்கத்திற்கான பாதையாக மாஷா அல்லாஹ் இந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வலா யசாலுக மாஅக மினல்லாஹி, இறைவனிடமிருந்து ஒரு உதவியாளர் மலக்கு உங்களுக்கு அநியாயம் செய்கிற, புறம் பேசுகிற, உங்களை எதிர்க்கிற, உங்களை ஒழிக்க நினைக்கிற உங்கள் உறவுகளுக்கு எதிராக இறைவனிடமிருந்து ஒரு மலக்கு உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார். அலைஹிம் மா துமுத்த அலா தாலிக்க, அவர் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். இதை விட பெரிய வேறு என்ன இருக்குது நமக்கு? ஒரு மலக்கை நமக்கு அல்லாஹ் சாட்டி, அந்த மலக்கினுடைய ஒரே வேலை, நாம் நம்ம உறவுகளிடத்தில் நன்மை செய்யும்போது அந்த உறவுகள் நமக்கு எதிராக ஏதாவது வேலை பார்த்தால், நம்மை புறம் பேசுதலோ மற்ற விஷயங்களோ எது செய்தாலும் அதை நிலை பெற செய்யாமல் அதை உடைச்சி இந்த மலக்கு நமக்கு உதவி செய்வார். அல்லாஹ் அப்படி ஒரு மலக்கை அந்த உறவை பேணுபவருக்கு இறக்குறான். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒரு மனிதருக்கு ஒரு மலக்க சாட்டப்படுவது என்பது, அவருக்கு உதவி செய்ய பொறுப்பெடுக்கப்படுவது என்பது சாதாரண விஷயமா அல்லாஹ் புறத்திலிருந்து? இது யாருக்கு கிடைக்குது? நமக்கு யார் நம்முடைய உறவுகளில் நம்மளை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியின்படி இந்த மலக்கு பார்த்துக்குவார். நான் செய்ய வேண்டியது என்ன? என் சொந்தம், என் வந்தோம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் போய் ஆளாக போய் நிற்பேன். அவங்களுக்கு ஒன்றுனா நான் துடிப்பேன். அவங்களுக்காக செய்ய வேண்டிய உதவியில் எந்த ஒன்றையும் நான் குறைக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் அவங்க என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள், என்ன பேச்சு பேசியிருந்தாலும் சரி, அப்போது இந்த மனநிலையில் அவங்க எனக்கு எதிராகவே நடக்கட்டுமே, அதை என் இறைவன் எனக்கு சாட்டப்பட்ட மலக்கை வைத்து எனக்கு உதவி செய்வான். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என் ரப்பு அதை நான் பார்த்துக்கொள்வான். நான் செய்ய வேண்டியது என்ன? உறவை பேணுதல். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஏன் இவ்வளோ மலக்க சாட்டுற அளவுக்கு அல்லாஹ் அந்த உறவை பேணக்கூடியவர்களுக்கு தனக்கு அநீதி இழைக்கப்படும் போது கூட, தனக்கு எதிராக உறவுக்காரர்கள் நடக்கும்போது கூட ஒரு மலக்க நிறுத்தி அந்த உறவை பலப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் இங்கே கவனம் எடுக்கிறான், நமக்கு சொல்கிறானே தவிர அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லைன்னு நமக்கு சொல்லப்படலை. ஏன், என்ன காரணம்னு கேட்டால், உறவுகள் அப்படின்றது அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை சுருக்கி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். நாம் நம்ம உறவுகளிடத்தில் காட்டுற உறவு இருக்குல்ல, சொந்த பந்தத்தில் காட்டுற உறவு, அந்த உறவு தான் அல்லாஹ் நம்ம இடத்துல காட்டுற உறவு. இதை இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்துட்டு அர்சின் மீது அமர்ந்தான். அப்போ அர்சினுடைய ஒரு காலை பிடிச்சு உறவு கேட்டது, இறைவா என்னை யாருமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இறைவா இந்த உறவு பேசுது, என்னை யாருமே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா? உன்னை யார் இணைத்து கொள்கிறார்களோ அவர்களை நான் இணைத்து கொள்வேன், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா? அதற்கு உறவு சொன்னது, ஆம் எனக்கு திருப்தி அளிக்கிறது என்று அந்த உறவு சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த வாசகத்தை கவனிங்க, அல்லாஹ் சொன்ன வாசகத்தை, உறவுட்டு அல்லாஹ் பேசுனதை, உன்னை யார் இணைத்து கொள்கிறாரோ அவரைத்தான் நான் இணைத்துக்குவேன். அப்படின்னா நாம் நம்ம உறவுகள்கிட்ட என்ன மாதிரி உறவை சரியாக பேணுகிறோமோ அப்போ தான் அல்லாஹ் நம்முடைய உறவை பேணுவோம். இப்போ நாம் ஒருத்தவங்கள்ட்ட உறவை பேணுறதுன்றது உலகத்தில் நம்மால் முடிஞ்ச விஷயம். இறைவன் நம்முடைய உறவை பேணுதல் என்பது தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க இருக்கிற பரக்கத், நமக்கு கிடைக்க இருக்கிற ஆரோக்கியம், நம் குடும்பத்திற்கு கிடைக்க இருக்கிற நிம்மதி, இன்னும் நிரந்தரமாக மறுமையில் கிடைக்க இருக்கிற சொர்க்கம், இவை அனைத்துமே அல்லாஹ் நம் மீது கொண்டுள்ள உறவில் தான் இருக்கிறது. அந்த உறவு நமக்கு வேண்டுமென்றால் நாம் நம்முடைய உறவு விஷயத்தில் அந்த உறவுக்காரர்கள் என்ன செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும்.
அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய எந்த அநீதியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் மலக்கை வைத்து பார்த்து கொள்கிறான். அப்போ உறவை பேணி நடப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை மார்க்கம் வழங்குகிறது. இப்போ நாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நாம் அவங்களுக்கு ஒன்றுன்னா ஆளாக போய் நின்று பேசணும், ஆளாக நின்று உதவி செய்யணும். என்ன இருந்தாலும் என்னுடைய உறவு, ஏன்னா அப்போ தான் அல்லாஹ் என் மீதான உறவை பலப்படுத்துவான் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா நான் உறவை முறித்து கொண்டு வாழ்கிறேன் என்றால் அல்லாஹ் என் உறவை முறித்து கொள்வான். அப்போ எனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ரிசுக்கு, எனக்கு கிடைக்க இருக்கிற நிம்மதி எதுவுமே எனக்கு கிடைக்காமல் போயிடும். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உறவை பேணுதல்னா என்ன? நிறைய பேர் உறவை பேணுதல்னா எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் டூருக்கு போகிறது, ஒரு 10 நாள் இருந்துட்டு வர்றது, கலகலன்னு வீட்டில் விருந்தாக்கி போட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் நாங்கள்லாம் நல்லா உறவாக தான் இருக்கும். இது இல்லை உறவு. இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். அவன் சிரித்தா நானும் சிரிப்பேன், அவன் நமக்கு எங்கேயாவது செலவு பண்ணான்னா நானும் செலவு பண்ணுவேன், அவன் நம்மள்கிட்ட ஃபோர்ஸ் ஆகாத வரைக்கும் நான் அப்படி இருப்பேன். இது உறவை பேணுறது கிடையாது, இது ஃபார்மாலிட்டிஸ் காட்டிக்கிறது. உறவை பேணுதல் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உறவை பேணுதல் என்றால் அந்த உறவு முறிந்த பிறகு அதை மீண்டும் என் உறவு, என் சொந்தம் என்று யார் மீட்டெடுக்கிறார்களோ, முதல்ல போய் பேசி அதை இணக்கமாக்க இருக்கிறார்களோ, அதுதான் உறவை பேணுறது. உறவை பேணுதல் என்றால் அவங்க சிரித்தா நான் சிரிக்கிறது, நான் சிரித்தா அவங்க சிரிக்கிறது, சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லை. பிரிந்த உறவை சரி விடுங்க, நம்மளாம் சொந்தக்காரங்க என்று அந்த உறவை மனதார செயல்படுத்தி அடுத்தடுத்து நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் அவர்களுக்கு ஒன்று என்றால் நாம் போய் நிற்கிறது தான் உறவை பேணுதல். அப்போ இந்த விஷயத்தில், உறவை பேணுற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய உறவே இந்த நாம் உறவுக்காரர்கள்ட்ட வைக்கிற உறவில் தான் இருக்கிறது. இதை ரொம்ப கவனத்தில் எடுத்து, ஏன்னா அந்த உறவு சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. அதனால் நாம் இதுவே அதிகமான ஒரு சில புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் வாய்ப்புகள் இருந்தால் இது சம்மந்தமாக நம்ம நிறையா பேசுவோம். இதை உங்களுடைய உறவுக்கார இடத்துல செய்யுங்க. மஸ்ட்டு அடிப்படை என்னென்னா, மற்ற உறவுகள் என்கிட்ட அப்படி தான் நடந்துக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஏதும் மற்ற உறவுகள்கிட்ட இந்த மாதிரி எதுவும் நடந்துக்கிறேன்னா அப்படின்றத கவனத்தில் எடுத்து நாம் சரியான முறையில் உறவை பேணி அல்லாஹ்வுடைய உறவை நம்மிடத்தில் பலப்படுத்தி மலக்குமார்களுடைய ஒத்துழைப்போடு இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் நாடிய மலக்குமார்களுடைய ஒத்துழைப்பை நாம் வெற்றி பெற வேண்டும். மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த உறவுகள் சார்ந்து நிறைய நன்மைகள் சார்ந்து சொர்க்கம் போகணும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைக்காக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.